இந்த சூனா பானாக்கு யாரோ சூனியம் வச்சுப்புட்டாங்க. காலையில் 5 மணிக்கு அலாம் அடிச்சிச்சு. ஆனால் அலாமை ஸ்னூஸ் பண்ணி 5:45 வரைக்கும் இப்போ தள்ளி விட்டுட்டு அப்புறமா எழுந்திருச்சேன். ஏன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் எழுந்திரிக்க முடியாது, சமைக்க முடியாதுன்னு கோலம் போடுறதுக்காக வெளில எழுந்திரிச்சு போய் பார்க்குறேன். செம குளிர் தாங்கலை. வெளியில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் அப்படியே பனிமூட்டமாக அப்படியே கொட்டுது. ஐயோயோ, நடுக்கள் தாங்க முடியல. ஏதோ ஒரு கோலத்தை கிறுக்கி விட்டுட்டு கிடுகிடுன்னு உள்ளே ஓடியாந்துட்டேன். அந்த தூக்க கலக்கத்தில் நான் என்ன பிளான் பண்ணன்றதே மறந்துவிட்டு அவரைக்காயை வெட்டி வச்சுருக்கேன், சுரக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏன் நான் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணது சன்னா ஊற வச்சுருந்தேன். சன்னா பிரியாணி பண்ணிவிட்டு சைடிஷ் ஏதாவது பண்ணலான்ட்டு. அப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம வெட்டி வச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி போ, அப்புறம் நமக்கு இன்றைக்கி விதிச்ச விதி இந்த தயிர் சோறு அப்படின்ட்டு தயிர் சோறை கிளறிட்டேன். தயிர் சாதத்தில் தயிர் கம்மியாக விட்டு பால் ஜாஸ்தி விட்டு பாருங்கள், மதியான டைம் சாப்பிடும்போது அது புளிப்பு இல்லாமல் கரெக்டாக செட் ஆகிருக்கும். நான் என்ன பண்ண வந்தேனே யோசிக்க மறந்துவிட்டு நான் பாட்டுக்கு எதையோ ஒன்று செஞ்சு கடைசியில் தயிர் சோத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன். தயிர் சாதத்தை கட்டிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கை வறுத்துட்டு அப்புறம் இருந்த கொண்டக்கல்லையே வேக வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி இங்கே